ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நீங்களே வந்து ஆக்சுவலாக ஜென்ரலாக பார்த்துருப்பீங்க. ஸோ சம்திங் லைக் ஸ்டார்ஸ் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுங்கள், ஸோ நம்பர்ஸ் வந்து இப்படி பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இதில் வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு எல்லாமே நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் மட்டும் பார்ப்போம். ஓகேயா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து இன்டர்வியூ கொஸ்டினில் சில இன்டர்வியூஸில் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஹோ இந்த மாதிரி கம்பெனிலலாம் கேட்பாங்க. ஸோ வந்து என்ன இது மூலியமாக வந்து என்ன வந்து அவங்க தெரிஞ்சுக்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து தெரியுமா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்து இந்த பேட்டர்ன் வந்து அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறது இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? ஸோ வந்து நெஸ்டட் லூப்ஸ் சிமிலராக அதே மாதிரி நெஸ்டட் லூப்புங்கிறது என்னது, ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்காது. ஒரு ஃபார் லூப் எழுதுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இன்னொரு லூப் இருக்காது, நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்கு தே வில் பி யூஸிங் திஸ். ஓகேயா? இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நேரம் வந்து இதுக்குள்ளே கொஷினுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ ஜென்ரலாக லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம் என்னன்றது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஸோ நான் 1 2 3 நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ இதே மாதிரி நீங்கள் பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு யூஸ் பண்ணுவீங்க பைத்தானில். ஓகேயா? ஸோ இப்போ நான் 3 நம்பர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 3 ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ அப்போ 100 நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் 100 ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியுமா? ஸோ டெஃபினெட்லி நோ. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரிப்பீட் ஆகுதுல்ல, ஸோ நம்பரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதானே. இதில் பிரிண்ட்டுங்கிற டாஸ்க் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணணுங்கிறத நம்ம இந்த மாதிரி லூப்பில் கொடுத்துருவோம். ஓகேயா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து ஃபார் லூப்போட எக்ஸாம்பிள். ஓகேயா? ஓகே, ஃபார் இன்ட்னா இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் 3 வரைக்கும் போகணும் அப்படின்றனால இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஐ. ஸோ பிரிண்ட் ஐன்னு கொடுக்கறனால எனக்கு 1 2 3 அப்படின்னு சொல்லி அதுவாக பிரிண்ட் ஆகும். ஓகே, அவுட்புட் வந்து இப்படி வந்துடும். இது வந்து ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஓகே, நான் லூப்பிங்க்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன். இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம கொஷின் போகிறோம். ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் வந்து நான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு இது பிரிண்ட் பண்ணணும்னால பேட்டர்ன். ஓகேயா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. ஓகேயா? எந்த பேட்டர்ன் கேட்டாலும் எந்த டேபிள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதை வந்து ரோஸ் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ. ஓகேயா? இந்த ரோவை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறது நம்ம எந்த ரோவில் இருக்கோம்னு தெரியணும் அப்படிங்கிறதுனால ரோவை ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம ஐன்னு ஒரு வேரியபிள் இல்லை ஏதோ ஒரு வேரியபிள் உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ 2 அப்படின்னா செகண்ட் ரோவில் இருக்கேன். ஐ ஈக்குவல்ஸ் டு 3 அப்படின்னா ஐ மீன் தேர்ட் ரோ. ஓகேயா? நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 4 அப்படின்னா ஃபோர்த் ரோ. நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னா ஐ மீன் ஃபிஃப்த் ரோ அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இப்போ ரோக்கு வந்துட்டு நான் வந்து வேரியபிள் வந்து ஐன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ காலம் இருக்குல்ல, காலம் அதே மாதிரி 5 காலம்ஸ் இருக்கா. ஸோ காலமுக்கு ஐ எம் அகெயின் யூஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் அகெயின் வைக்கிறேன். ஓகேயா? ஜே வந்து 1, ஜே வந்து 2. இப்போ ஜே 2னா அதுக்கு மீனிங் என்ன, நம்ம செகண்ட் காலமில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஜே வந்து 3. ஓகேயா? ஜே வந்து 4. ஓகேயா? ஜே வந்து 5. ஓகேயா? ஸோ இப்போ வந்து இது முடிச்சாச்சா? ஓகே, இப்போ வந்து இதில் வந்து உங்களால் என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ண முடியுது. இப்போ வந்து கொஸ்டினில் வந்து இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ரோவில் ஜே வேல்யூ என்னது 1. ஓகே, 1. இதில் வந்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேயா? செகண்ட் ரோவில் பாருங்கள், செகண்ட் ரோவில் 2 ஸ்டார் டில் ஜேவோட 2 வர நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேயா? தேர்ட் ரோவில் வந்து 3 காலம் ஃபில் ஆயிருக்கு. 1 2 3. ஃபோர்த் ரோவில் 4 காலம் ஃபில் ஆயிருக்கு. ஃபிஃப்த் ரோவில் 5 காலம் ஃபில் ஆயிருக்கு. ஓகேயா? இப்போது இந்த காலம்ஸை வந்து நான் ஜே வச்சு ட்ராக் பண்ணுறோமா, ரோ வந்துட்டு ஐ வச்சு ட்ராக் பண்ணுறப்ப அந்த ஐக்கு ஜேக்கும் வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிச்சினாலும் ஆல்மோஸ்ட் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்களேன், இப்போ இந்த கண்டிஷனை வந்து நான் ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஐன்னு கொடுக்கலாமா? இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோவில் நான் இருக்கேன் இப்போது. ஓகே, ஜே வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஐ வர ரன் ஆகணும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து ஜே ஆரம்பித்து ஐ வர ரன் ஆகுது. ஐ வர ரன் ஆகுதுன்னா ஐவோட வேல்யூ 1 வர ரன் ஆகுது. அடுத்தது ஃபர்ஸ்ட்லேருந்து ஜே ஆரம்பிச்சுட்டு ஐவோட வேல்யூ 2. ஸோ 2 டைம்ஸ் ரன் ஆகுது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஜே வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி
2 3 ஓகே ஐயோட வேல்யூ டில் ஐ வர ரன் ஆகுது 3 வர ஓகேயா ஸோ 1 2 3 4 ஓகே 4 வர ரன் ஆகுது ஸோ ஜே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயை தாண்டலை ஓகே மேக்ஸிமம் வந்து ஐ வர தான் ரன் ஆகுது ஐயோட வேல்யூ என்னவோ அது வர தான் ரன் ஆகுது ஓகேயா இதை வந்து இப்போ நம்ம கோடிங்கில் பார்த்துருவோம் என்னன்றத ஓகேயா ஸோ இப்போ நான் ஜாவாவில் வந்து நான் டைப் பண்ணுறேன் ஓகேயா ஜாவாவில் வந்துட்டு 1 செகண்ட் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ணுறோம் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் ஓகேயா எனக்கு வந்து அந்த மாதிரி 5 ரோஸில் பிரிண்ட் ஆகும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஜாவாவில் வந்து இன்டீஜர் ஆஃப் n ஈக்குவல்ஸ் டு 5 எனக்கு 5 ரோ வர பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன் ஓகேயா செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லூப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேயா லூப் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் ரோக்கு ஒரு லூப் காலம்க்கு ஒரு லூப் ஓகேயா ரோக்கு வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு நான் வந்து லூப்பிங்கில் வந்து i ஈக்குவல்ஸ் டு 1 ஓகே ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எனக்கு 5th ரோ வரைக்கும் நான் போகணும்ல ஸோ வந்து நான் கண்டிஷன் என்ன கொடுக்குறேன் லெஸ் தென் அது ஈக்குவல்ஸ் டு 5 கொடுக்குறேன் ஸோ 1லேருந்து 5th ரோ வரைக்கும் போகும் ஓகேயா தென் i ++ ஓகேயா ஸோ இப்போ இதுக்குள்ளே கொடுத்துட்டீங்க இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் சிஸ்டம்கிட்ட i ஈக்குவல்ஸ் டு 1 ஓகே தென் ஓகேயா i ஈக்குவல்ஸ் டு 2 i ஈக்குவல்ஸ் டு 3 i ஈக்குவல்ஸ் டு 4 i ஈக்குவல்ஸ் டு 5 எனக்கு இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணணும் ரோவை அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகே இப்போ இந்த ரோவில் வந்து எத்தனை காலம் ஃபில் பண்ணணும் எத்தனை ஸ்டார்ஸ் நம்ம ஃபில் பண்ணணுங்கிறத காலம் ட்ராக் பண்ணணும் ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஜே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ ஸோ இப்போ நான் ரோ ஃபிக்ஸ் சொல்லிட்டேன் 5th ரோ 5 ரோஸ் வரைக்கும் போகணுன்ட்டு அந்த ஒரு ரோலையும் எனக்கு எத்தனை ஸ்டார் அதாவது எத்தனை காலம்ல ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 1 minute ஃபார் ஜே வேல்யூ ஜே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஜே ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஐ ஓகே ஜே ++ ஓகேயா கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜே வந்து வெயிட் பண்ணும் ஜே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சா ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா ஜே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஐன்னு கொடுத்துருக்கோம் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயை வந்து நீ கிராஸ் பண்ணி போகக்கூடாது ஒவ்வொரு டைமும் ஜே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி நீ ஐயை தாண்டி போகக்கூடாது அப்படின்னா ஐயை தாண்டி போகக்கூடாதுன்னா நான் ஐயை கிராஸ் பண்ணக்கூடாது அப்போ ஒரு இதில் 1 ஸ்டார் 2 இதில் 2 ஸ்டார் ஓகே ஸோ i ஈக்குவல்ஸ் டு 2 வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் பாருங்கள் i ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்னா ஜே ஈக்குவல்ஸ் டு இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 2 ஓகே கண்டிஷன் ட்ரூ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு 2 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுமா 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுமா சரி ஓகே 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 2 ஓகேயா 2 ஓகேயா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சு ஓகேயா இப்போது பிரிண்ட் ஆகிட்டு நம்ம என்ன பண்ண நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும் ஓகேயா இப்போ நான் நெக்ஸ்ட் லைனுங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வரத்துக்கு இந்த இது வந்து காலம் தானே ட்ராக் பண்ணுது இந்த லூப்பு வெளி லூப் வந்து ரோவை ட்ராக் பண்ணுதா ஸோ இப்போ நான் அடுத்த ரோவுக்கு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் நெக்ஸ்ட் லைன் இப்படின்னு சொல்லி கொடுத்துடணும் பிரிண்ட் எல்லுன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும் வந்துட்டு இப்போ வந்து ஐயோட வேல்யூ என்ன இருந்துச்சு இப்போ நம்ம வந்து ஐ வந்து 2 ட்ராக் பண்ணோமா இப்போ சிமிலராக ஐயை வந்து நம்ம 3 ட்ராக் பண்ணி பார்ப்போம் ஓகேயா ஐயை வந்து ஐயோட வேல்யூ 3ன்றப்ப பார்த்தீங்கன்னா ஜே மறுபடியும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 ஓகே ப்ரோ நான் 1 ஓகே 1லேருந்து பிரிண்ட் பண்ணிட்டேன் மறுபடியும் ஐயோட வேல்யூ சிமிலர் அதே 3 தான் இருக்குது ஜே வந்து இப்போ 2 ஆகும் ஓகே நான் இப்போ வந்து 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் 3 கண்டிஷன் ட்ரூ நான் 2 டைம்ஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ஐ சிமிலராக 3 ஓகே ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஆகிடும் ஸோ நான் 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் எல்லுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு லைனில் பிரிண்ட் ஆகிடும் நமக்கு என்ன பண்ணணும் ஹரிசாண்டலாக பிரிண்ட் பண்ணணும் ஸோ பிரிண்ட் இந்த ஸ்டாரை கொடுத்துட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா
இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி கமெண்ட். ஓகே. இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டு கரெக்டாக வந்துடும். ஓகேயா? ஓகே. சிமிலர்லி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தானில் வந்துட்டு இதே வித பைத்தானில் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகேயா? ஸோ பைத்தானில் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பைத்தானில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிமிலராக லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வேறு. ஸோ எனக்கு இப்போ 5 rows வேணும் அப்படின்றனால 5 நான் கொடுத்துக்கிறேன். ஓகே 5. ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ லூப் வந்து ரோவை வந்து நான் ட்ராக் பண்ணணும். அப்போ லூப் ஃபார் லூப்பில் வந்து ரோவை ட்ராக் பண்ணேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எங்கே நான் ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்து இப்போ நீங்கள் வந்து 5th row வரைக்கும் போகணும். ஓகேயா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல 5ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த 4 வரை தான் ட்ராக் ஆகும். ஓகேயா? ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதோட 1ல் மைனஸ் பண்ணி தான் வந்து அது வந்து லூப் வந்து ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 6 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 6 - 1 என்னது 5. ஸோ 5 வரை வந்து லூப் ரன் ஆகும். ஸோ 5 கொடுத்தீங்கன்னா 5 - 1 4 வரை தான் லூப் ரன் ஆகும். ஓகேயா? ஸோ நமக்கு எத்தனை ரோ தேவை? நமக்கு வந்து 5 ரோ தேவை. ஓகேயா? அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்? 6லேருந்து ஆரம்பிக்கணும். ஐ மீன் 6ல் போய் என் பண்ணணும். என் பண்ணீங்க அப்படின்னா 6 - 1 என்னாச்சு? 6 - 1 வந்து 5. ஸோ 5 வரும் உங்களுக்கு லூப் ரன் ஆகிடும். ஓகேயா? 5. ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? வந்து லூப் வந்து போட்டாச்சு. ஐ மீன் ரோக்கு வந்துட்டு நம்ம லூப் போட்டாச்சு. இப்போ காலம் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் வந்து என்ன பண்ண ஜே வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? ஐயை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஓகேயா? ஸோ ஐயை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும்னா i+1 இந்த இடத்துல போடணும். ஏன் ப்ரோ என்ன ப்ரோ ஐ வரைக்கும் தான் போடணுங்க, எதுக்கு i+1 போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள். ஓகேயா? நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல? உங்களுக்கு 5 வேணும்னா நீங்கள் 6 போடணும். ஓகே ஏன்னு கேட்டிங்கன்னா n-1 வரை தான் ரன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஐ வேணும்னா நீங்கள் i+1 போட்டால் தான் உங்களுக்கு ஐ வரை ரன் ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நீங்கள் ஐ போடணும். ஓகேயா? i+1 ஓகே போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட் வந்து எனக்கு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டு ஸ்டாருக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ எண்ட் ஈக்குவல்ஸ் டு சம் ஸ்பேஸ் நான் விட்டுக்கிறேன். ஓகேயா? ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் வந்து நான் ஸ்பேஸ் விட்றேன். அதனால தான் இதில் எண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா? பிரிண்ட் இப்போது இந்த லூப்பு விட்டு வெளியே வந்தாச்சு. காலம் லூப் விட்டு வெளியே வந்துச்சு. ரோ லூப்பில் வந்துட்டு பிரிண்ட் ஒன்றும் உங்களுக்கு தேவை வந்து நியூ லைன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நியூ லைன். ஓகேயா? நியூ லைன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே இல்லை ப்ரோ எனக்கு நியூ லைன் தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் பிரிண்ட் ஆஸ் இட்ஸ். ஓகே இது மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ இதில் லாஜிக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரோ வச்சு ஐயை ட்ராக் பண்ணுறோம். 1 ஐயை வச்சு காலம் ரோவை ட்ராக் பண்ணுறோம். 2 3 அந்த மாதிரி. இப்போ ஜே வந்து பார்த்தீங்கன்னா காலம். ஓகேயா? ஜே வந்து ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் அந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம். இந்த ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஐயை கிராஸ் பண்ணக்கூடாது. இட் ஷுட் நாட் கிராஸ் ஐ. ஓகே அதான் வந்து இதுக்கு மீனிங். ஸோ ஸ்டார் ஃபஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு ஓகே 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இதில் ஜே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஐயோட வேல்யூ வர ரன் ஆகும். ஸோ 2 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 3. ஓகே நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ ஓகேயா? ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் டேப்லர் ஃபார்மில் போட்டிங்க அப்படின்னா எல்லா கான்செப்டும் வந்து எல்லா பேட்டர்ன் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே தேங்க்யூ.